புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு நாடு முழுக்கவே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. மாணவி இது சம்பந்தமாக அங்கே உள்ள டீச்சர்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதெல்லாம் கண்டுக்காதம்மா, வெளியில் சொன்னால் உனக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் தான் அசிங்கம், இதை மூடி மறைச்சிரு, அட்ஜஸ்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு மாணவிக்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 13 மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குது தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த பிரைவேட் ஸ்கூலை காப்பாற்றுறதுக்காக அங்கே உள்ள டீச்சர்ஸும் ஹெட் மாஸ்டரும் பிரின்சிபலும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பக்கத்தில் ஒரு பிரைவேட் ஸ்கூல் செயல்பட்டு வருது. இந்த ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வர்றாங்க. இந்த ஸ்கூல் சார்பாக கடந்த 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் என்சிசி முகாம் நடந்திருக்கு. இந்த என்சிசி முகாமில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா அதே ஸ்கூலில் தங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் நிர்வாகம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 17 மாணவிகள் அந்த ஸ்கூலில் தங்கி என்சிசி ட்ரைனிங்கில் பங்கெடுத்துருக்குறாங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்ம பொண்ணுங்க என்சிசியில் இருக்காங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் தைரியமாக தம் பொண்ணுங்களையும் அந்த பள்ளிக்கூடத்தையும் நம்பி தைரியமாக அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்தது வேற. அந்த ட்ரைனிங்கில் பங்கெடுத்த ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. மாணவி கடந்த 8ஆம் தேதி என்சிசி ட்ரைனிங்கில் இருந்திருக்காங்க. நைட்டு நேரத்தில் அங்கே உள்ள ஆடிட்டோரியத்தில் சக மாணவிகள் கூட அந்த மாணவியும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. இதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்த அந்த என்சிசி ட்ரெயினர் அப்படின்னு சொல்லப்படுற சிவராமன் அப்படிங்கிறவர் தான் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை நடத்தியிருக்காரு. அவருக்கு வயசு 31 ஆகுது. அந்த மாணவிக்கு வயசு 13 தான் ஆகுது. 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. நினச்சி பாருங்க, 13 வயசுல இது மாதிரியான ஒரு கொடூர பாலியல் வன்கொடுமை சம்பவம். மாணவி சும்மா விடலை, அங்கே உள்ள சோசியல் மிஸ்கிட்ட போய் சொல்ல போயிருக்காங்க. அந்த மிஸ் பேர் ஜெனிஃபர். இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு மேம் அப்படின்னு சொல்லி அந்த சமூக அறிவியல் டீச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உண்மையாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த மாணவிக்கு தானே ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? பக்கத்தில் இருக்க இன்னொரு மிஸ்ட்டை போய் சொல்கிறாங்க, கோமதியம். அந்த கோமதி அப்படிங்கிற அந்த கோமதி மிஸ்ட்டை போய் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பள்ளியோட முதல்வராக இருக்கிற சதீஷ்குமார்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த சதீஷ்குமார், கோமதி, அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி ஜெனிஃபர், இந்த 3 மிஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்துக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி, இந்த 4 பேரும் உட்காந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவி கிட்ட, இந்த மாதிரி வெளியே சொன்னால் உனக்கு தாமா அசிங்கம், நம்ம ஸ்கூலுக்கும் கெட்ட பேர், எங்களுக்கும் கெட்ட பேர், இதை ஏன் நீ வெளியில் சொல்லிக்கிட்டு, அப்படியே மூடி மறைச்சிரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, இது ஒரு சின்ன விஷயம், ரொம்ப ஈஸியாக டேக் இட் ஈஸியாக அந்த 13 வயசு அந்த பள்ளி மாணவி கிட்ட சொல்லியிருக்காங்க. மாணவி என்ன நினச்சிருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். தனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு கொடுமை நடந்திருக்கு, அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? டீச்சர்ஸ்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. ஆனால் டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. அந்த ப்ரைவேட் ஸ்கூலை காப்பாற்றுறதுக்காக அந்த மாணவி நடந்த ஒரு கொடுமையை அப்படி மூடி மறைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு செகண்ட் அந்த டீச்சர்ஸ் நினச்சி பார்த்துருக்கலாம், இதே மாதிரியான ஒரு சம்பவம் நம்ம ரிலேஷனில் யாருக்கும் நடந்தால் நம்ம இப்படி சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் நினச்சி பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த டீச்சர்ஸ் நினச்சி பார்க்கல, அதை அப்படி மூடி மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் கடந்த 16ஆம் தேதி அந்த மாணவிக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. அந்த நேரத்தில் அந்த மாணவி அம்மா கிட்ட பயந்துட்டே சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துச்சு, நான் அங்கே போய் டீச்சர்ஸ்கிட்ட போய் சொன்னேன், ஆனால் அந்த டீச்சர்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணல, எனக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 16ஆம் தேதி சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா அங்கே உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. அந்த மருத்துவமனையில் அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது தெரிய வருது. தொடர்ச்சியாக அந்த மாணவியும் அவங்க அம்மாவும் போய் அங்கே உள்ள பர்கூரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக விசாரணை நடக்குது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சிவராமன் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்புலையும் இருந்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்கிட்ட கேட்கும்போது, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க, அவங்கள கட்சியிலிருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு மாணவிக்கு மட்டும் பாலியல் வன்கொடுமை நடக்கல, கிட்டத்தட்ட ஒரு 13 மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கதா தொடர்ச்சியா அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 மாணவிகள் இந்த என்சிசி ட்ரைனிங்ல பங்கெடுத்திருக்கிறாங்க. இதுல இந்த ரேப் பண்ணப்பட்ட மாணவியை தவிர இன்னும் 13 மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு.
வந்திருக்கு. நினச்சி பாருங்க, ஒரு 13 வயது ஒரு 14 வயது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தெரியும்? அவங்க இந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என்ன நினைப்பாங்க முதல்ல? இதை வெளியில சொன்னா நமக்கு அவமானம் அப்படின்னு நினைப்பாங்க. அதையும் தாண்டி அவங்க வெளியில சொன்னாங்கன்னா டீச்சர்ஸ்ட்ட தான் நம்புவாங்க. அவங்க டீச்சர்ட்ட போய் சொன்னா டீச்சரும் கைவிட்டிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இதை எடுத்துக்கிறது? மாதா, பிதா, குரு, தெய்வம். அதாவது 3வது என்ன வைக்கிறாங்க? குருவ தான் வைக்கிறாங்க. குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு முக்கியமானவங்க. அவங்கள தான் வந்து பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு நம்புறாங்க. ஒரு 4 வயசு குழந்தைய அவ்வளவு தைரியமா பள்ளிய நம்பியும், அங்க உள்ள டீச்சர்ஸ நம்பியும் அனுப்புறாங்க. அந்த 4 வயசு குழந்தைங்களுக்கு விவரமே தெரியாது. ஒழுங்கா பேசக்கூட தெரியாது. அந்த குழந்தைகள அந்த டீச்சர்ஸையும், அந்த பள்ளிகளையும் நம்பி அனுப்புறாங்க. ஆனா, அங்க உள்ள டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்? அந்த அளவுக்கு பொறுப்போட இருக்கணும். ஆனா, அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு துன்பம் நடக்கும்போது, ஒரு கொடுமை நடக்கும்போது, அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மாணவிகளுக்காக நின்னு குரல் கொடுத்திருக்கணும். நீதிக்காக நின்னு போராடி இருக்கணும். ஆனா, அந்த டீச்சர்ஸ் அந்த பிரைவேட் ஸ்கூல காப்பாத்துறதுக்காக நின்றுருக்காங்க. யாரோ ஒரு ட்ரெய்னர் பண்ண தப்புக்காக அவங்களுக்கு தட்டி கேட்காம, அந்த ஸ்கூல காப்பாத்துறதுக்காக அந்த மாணவிக்கு அவ்வளோ ஒரு கொடுமைக்கும் மேல கொடுமையா அந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பள்ளிய காப்பாத்துறதுக்காக டீச்சர்ஸே இந்த மாதிரியான ஒரு கொடூரமான செயல்ல ஈடுபடுறது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஸ்கூல் இந்த விஷயத்துல என்னென்ன வயலேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வந்திருக்கு. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெய்னிங் நடத்துறோம், என்சிசி சார்பில ஒரு ட்ரெய்னிங் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, முறைப்படி அதை வந்து மாவட்ட கல்வி அலுவலர் அல்லாட்டினா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அவங்க அதில் இன்ஃபார்ம் பண்ணல. வயலேஷன். அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இரவு நேரத்தில் பள்ளி மாணவிகள் அந்த ஸ்கூலில் தங்குறாங்க, இந்த மாதிரி ட்ரைனிங்காக தங்குறாங்க அப்படின்னா, அந்த பள்ளி மாணவிகள் கூட அந்த ஆசிரியர்கள் யாராவது ஒருத்தர் பாதுகாப்புக்காக தங்கணும். இல்லாட்டினா அந்த பள்ளி மாணவிகளோட பெற்றோர்கள் சார்பில் யாராவது ஒருத்தர் பாதுகாப்புக்காக தங்கணும். இதுலையும் யாரும் தங்கலை. இதில் 2வது வயலேஷன் நடந்திருக்கு. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ட்ரைனிங் கொடுக்குற வந்தார்ல சிவராமன், இவர் உட்பட இதில் வந்து சில பெண் ட்ரெயினர்ஸும் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்களும் இந்த குற்றம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களும் வெளியில் சொல்லாமல் மூடி மறைச்சிருக்காங்க. இது அதை விட ஒரு அத்துமீறலாக பார்க்கப்படுது. இந்த ட்ரைனிங் கொடுக்க வந்தாரே சிவராமன், இவர் இந்த ஸ்கூல்ல மட்டும் கிடையாது. இன்னும் 10, 15 பள்ளிகள்ல இதே மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்கூல்ல இந்த மாணவிக்கு நடந்தது ஏதோ ஒரு வகையில தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி எத்தனை மாணவிகளுக்கு இவர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாரோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. எத்தனை மாணவிகள் இவரோட கொடுமையை தாங்க முடியாம வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாணவிகள்கிட்ட முறையா விசாரணை நடத்தி இன்னும் கடுமையான நடவடிக்கை அந்த நபர் மேல எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து சிவராமன் ஒரு என்சிசி ட்ரெயினரே கிடையாது அப்படின்னு சொல்லி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு என்சிசி பயிற்சியாளர் தேவை அப்படின்னா அவங்க வந்து மத்திய அரசின் கீழ் இயங்கும் சேலத்தில் இயங்கிட்டு வர்ற ஒரு பள்ளி இருக்கு. அந்த பள்ளிக்கு வந்து அவங்க விண்ணப்பிக்கணும். அந்த பள்ளி சார்பில் அந்த ஸ்கூலுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு போய் அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணுவாங்க. அதனை தொடர்ந்து அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு சில டீச்சர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுதான் என்சிசி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்த டீச்சர்ஸ் தான் வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியும். அது அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஆனால் இந்த சிவராமன் இது மாதிரியான எந்த ஒரு பயிற்சி பெற்றவரும் கிடையாது. அவர் ஒரு என்சிசி ட்ரெயினரே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ட்ரெயினரை காப்பாற்றுறதுக்காக, ஒரு தனியார் பள்ளியை காப்பாற்றுறதுக்காக அங்கே உள்ள டீச்சர்ஸும் அங்கே உள்ள பிரின்சிபலும் அந்த அளவுக்கு முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு ட்ரெயினரே இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அவர் ஒரு போலி ட்ரெயினர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. உங்கள் வீட்டு பெண் குழந்தைக்கு குட் டச் சொல்லிக் கொடுங்க, பேட் டச் சொல்லிக் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து குத்து சண்டை சொல்லிக் கொடுங்க, அப்படின்னா தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களால பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல குரல்கள் இருக்குது. எல்லாம் தாண்டி நீங்கள் வந்து தைரியமாக பேச சொல்லிக் கொடுங்க, அப்படின்னா தான் அவங்க பிரச்சனைகளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் எல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாலும் அவங்க தைரியமாக பேசினாலும் கூட அதை காதில் வாங்காத கூட்டம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக பெண்களுக்கு அநீதி ஏதாவது ஒரு வகையில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த தனியார் பள்ளியில் ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு, வன்கொடுமை நடந்திருக்கு, பள்ளி மாணவிக்கு நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பள்ளிகள் முறையாக செயல்படுதா, இந்த மாதிரியான என்சிசி ட்ரைனிங்லாம் முறையாக செயல்படுதா, அதை கண்காணிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பள்ளி கல்வித்துறைக்கு இருக்குது. இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி எல்லார் மேலேயும் கடும் நடவடிக்கை எடுக்கணும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கு.